ஆர்சிபி ஈரான்னு சொன்னோம். அதில் எந்த இடத்துலையும் சந்தேகம் வராத அளவுக்கு, துளியும் குறையாத அளவுக்கு இப்போ ஆர்சிபி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்சிபி ஈரால ஈசாலா கப் நண்பா நண்பீஸுகளுக்கு சரியான விருந்து படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் முழுக்கவே. இன்ஃபேக்ட் போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸை 75 ரன்களுக்குள்ள சுருட்டி வழித்து தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. 250 அடிக்கிறாங்க. ஆப்பனண்ட்டை 75 ரன்னுக்குள்ள சுருட்டுறாங்க. அதை 81 பால் மிச்சம் வச்சு ஜெயிக்கிறாங்க. அடா 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 அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? இந்த வீடியோ முழுக்க ஆர்சிபியோட இந்த சக்ஸஸ்க்கான காரணம் மந்த்ரா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம், நிறைய பேச போகிறோம். ஆர்சிபியோட ரசிக பெருமக்களே, ஈசாலா கப் நண்பா நண்பிகளே, இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு போன வீடியோவில் கேட்டேன், ப்ரிவ்யூவில் கேட்டேன், சக்கச்சக்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதே போல் திரும்பவும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு? நம்ம சேனலுக்கு குறிப்பாக ஆர்சிபி வீடியோவுக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணி ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கு மட்டும். இல்லை இருக்கிறக்கான நான் புதுசு அப்படின்னா நியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணி எந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்க ரெட் கலர் ஆர்சிபி ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? போவோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 டெல்லி ஃபெரோஷா கோர்ட்டில் நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவினிலே. 75க்கு டெல்லி கேபிட்டல்ஸை வழிச்சு தூக்கி நக்கி போட்டிருக்கிறாங்க. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் பவுலிங் பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன பேசுவீங்க சொல்லுங்கள்? 75 ரன்னுக்கு ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸை ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 16 ஓவர் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 98 ஓவர் 8 பால் போட்டிருக்காங்க. 98 பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 டாட் பால். அதில் ஒரு மெய்டு சுயேஷ் சர்மா 20 டாட் பால் போட்டிருக்காரு. புவனேஸ்வர் குமார் 15 டாட் பால். ஜோஷ் ஹேசல்வுட் வந்து ஒரு 15 டாட் பால் போட்டிருக்காரு. 8 ரன்னுக்கு 6 விக்கெட்டு விட்டுருந்துருக்கிறாங்க. இது 4 ஓவர் முடிகிறதுக்குள்ளே. கோரம், சம்பவம், சூரசம்ஹாரம், என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இது ஆர்சிபியோட பவுலிங்கா? ஆர்சிபி இப்படிலாம் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 2 சீசனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது 2018-19 காலகட்டங்களில் விராட் கோலி கேப்டன்சிலலாம் பவுலர்ஸ்களே இருக்கவே மாட்டாங்க. மாங்குன்னு அவர் மட்டும் செக்கு மாடு செக்கு இழுக்கிற மாதிரி அவர் மட்டும் இழுத்துக்கிட்டே இருப்பார். பிறகு டிவிலியர்ஸ் பார்த்தா பாவமாக இருக்கும். சில நேரத்தில் அவரும் முடிக்க மாட்டார். பவுலிங்கு செகலை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. உமேஷ் யாதவ் எப்பயாவது நீ பவர் பிளே நல்லா போடுவார், பின்னாடி போகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஆர்சிபி டேபிள் டாப் அவுட்டு நாங்கள் கீழே வரவே மாட்டோம், நாங்கள் வந்து மேலே அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது ஆர்சிபி ஈரா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? பவுலிங். அந்த பவுலிங் வந்து சும்மாலாம் கிடையாது. எவ்ரி பவர் பிளேயில் 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்துடுறாங்க. ஜேக்கப் டெஃபி வந்தாலும் சரி தான், வரலாம் ஹேசல்வுட் வந்தாலும் சரி தான், எடுத்துடுறாங்களா? அவங்க சக்ஸஸுக்கான காரணமே ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமான பவுலர்ஸ் வந்து கலக்கிறதுக்கு அங்கே இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு சக்ஸஸுக்கான காரணம். பேட்டிங் கூட நீங்கள் செகண்டரி. எனக்கு பவுலிங் வந்து எந்த டீமில் பவுலிங் நல்லா இருக்கோ அந்த டீம் மேக்ஸிமம் பெருசாக போகிறாங்க. இல்லை பேட்டிங் பெருசாக, இப்போது பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேட்டிங் மேலே வேறு மாதிரி ஆடுறாங்க. பவுலிங் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். கொடுக்குறாங்க ரன்னே, ஆனால் பேட்டிங் அதை அடிச்சிடுறாங்க. ஆர்சிபிக்கு அப்படி கிடையாது. கலெக்டிவான ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பவுலிங்கு அந்த 200க்கு போடுறாங்க, பேட்டிங்கு 200 கொடுத்தாலும் அதை அடிக்கிறாங்க. அப்படி இருக்குது. இது ஒரு ஒரு டீம் விக்ட்ரி இந்த ஆர்சிபி சைட்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து சொல்கிறேன், விக்கெட்டை சல்லு புல்லு ஸ்விங் ஆகிற விக்கெட்டோ இல்லைனா வந்து நல்லா ஒரு மாதிரி சிட்னி, பெர்த்து, மெல்போர்ன் பவுன்ஸ்லாம் அங்கே கிடையாது. ட்ரூ பவுன்ஸ் இருந்துச்சு. சேப்பாக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு பவுன்ஸு. டெல்லியில் அந்தளவுக்கு பவுன்ஸ் கிடையாது, கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பிச்சில் உயிர் இருந்துச்சு. இந்த மாதிரியான விக்கெட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புவனேஸ்வர் குமாரை விடுங்க, ஹேசல்வுட் மாதிரியான பவுலர்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருப்பாங்க, நோண்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான பிச்சில் அவங்களோட 140 பேஸ் அப்படிங்கிறது குத்துனதுக்கப்புறம் அந்த பேஸ் கம்மியாகாது, அதே பேஸ்லேயே போகும், நல்லா ட்ராவல் ஆகும், ஆடுறது கஷ்டம். இன்றைக்கி பதிலே கிடையாது. இன்றைக்கி கேஎல் ராகுல்கிட்ட பதில் கிடையாது, அப்புறம் நிதிஷ் ராணா கிட்ட பதில் கிடையாது, அபிஷேக் புரேல்கிட்ட பதில் கிடையாது. இவங்களோட ஷார்ட் பால்ஸுக்கு யார்கிட்ட தான் பதில் இருந்தது சொல்லுங்கள்? நில குழஞ்சி போனாங்க, பொசிஷனே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் நிதிஷ் ராணா கான்ஃபிடண்ட்டாக ஆடுவாருன்னு பார்க்கும்போது அவருக்கு அந்த ஷார்ட் பாலை ஏற்றி அவர் காலி பண்ணுறாரு. 140 145
140 145 நல்ல லயல லெங்த்தில் போட்ட அந்த ஷார்ட் பால் சறுக்குன்னு போட்டுட்டே இருந்தார். போல்டு இதில் வந்து அபிஷேக் புரியலோட போல்டு நல்லா ஆடிட்டு வந்தார், வந்து எடுத்து விட்டுட்டு போனார். ஸோ இவங்களோட இந்த பார்ட்னர்ஷிப் இருக்குதுல்ல, ஹேடில்வுட்னா ஹேடில்வுட்டில் ஸ்டார்ட் பண்ண மாட்டார், புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் பண்ணுவார். புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டில் கொஞ்சம் மூவ்மெண்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அவர் ஆடுறது கஷ்டம். டெல்லி கேபிட்டல்ஸ் கேட்குதுச்சா போன தடவை வந்து பெங்களூரை வந்து குத்தி விட்டு போனாங்க. அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ஆடுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது செகண்ட் இன்னிங்ஸ்லேயோ. இங்கே அந்த பவுன்ஸ் இருக்குதா, பிச்சில் கொஞ்சம் உயிர் இருக்குதா, அவருக்கு லேட்ரல் அவர் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி மூவ்மெண்ட் எடுத்து கொடுப்பாரு. இன்றைக்கி அதை தான் பண்ணார். ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஸ்டப்ஸுக்கு எட்ஜு, ஸ்லிப்பில் கேட்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சலில் பராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார்க்கரு. எனக்கு அந்த ஸ்லிப்பில் கேட்ச் ஸ்டப்ஸு ஆனதை விட எனக்கு வந்து இந்த யார்க்கர் போட்டு சலில் பராக் எடுத்தார் பார்த்தீங்களா, கண்ணிலே நீக்குது. ஸ்டப்ஸோட விக்கெட்டா உங்களுக்கு சலில் பராகோட விக்கெட்டா சொல்லுங்கள். இல்லை அக்ஷர் பட்டேலோட விக்கெட் கூட ஓகே, அவர் ஒரு மாதிரி ஸ்பேஸ் கம்மி பண்ணார். அதுக்கு முன்னாடி ஸ்டெம்ப் அடிச்சிருச்சு. அக்ஷர் பட்டேல்னால் அதான் சொல்கிறாங்க, ஒருத்தர் 100 அடிச்சுட்டு 2-3 100 அடிச்சுட்டு வந்து பேட்டிங் பண்ணும்போது புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுவார். அந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் ஃபெயிலு மக்கா இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்களை டக் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பார். இன்றைக்கி அதுதான் பண்ணார் புவனேஸ்வர் குமார். சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுறவர் புவனேஸ்வர் குமார். பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கார் புவனேஸ்வர் குமார். எல்லாருமே ஹேஷ்லுட்டு ஹேஷ் காட் அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வர் குமார் பவர் பிளேயர் நீட்டாக போட்டு ஒரு விக்கெட் இல்லைனாலும் டெத் ஓவர்லையும் நல்லா போட்டுட்டு அன்றைக்கி விக்கெட்லெஸ்ஸாக இல்லைனாலும் எக்கனாமிக்கலாக நல்லா போட்டு போயிட்டே இருப்பார். இந்த ரெண்டு பேர் கிட்டத்தட்ட 3 ஓவர் போடுறாங்க. அந்த 3 ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 டாட் பால் போட்டு போகிறாங்க. புவனேஸ்வர் குமார் 1ங்கிற எக்கனாமி ரேட்டில் போட்டு போகிறாரு. ஹேஷ்லுட் 3ங்கிற எக்கனாமி ரேட்டில் போட்டு போகிறாரு. என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு எனக்கு தெரிலங்க. இது 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 என்ன சொல்கிறது, பாலில் தான் நெருப்பு வச்சு போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆர்சிபி தானா இப்போவும் சொல்கிறாங்க, ஆர்சிபியோட ஃபேன்ஸுக்கு தெரியும் ஓகேங்களா. ஆர்சிபியை ரெகுலராக இப்போ கோவிட் காப்பு முன்னாடியிலேருந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆர்சிபி டீம் இப்படிலாம் பவுலிங் போடுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி லோ ஸ்கோரில் ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஆரை வந்து 2023 ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க ஆர்சிபி 59க்கு. நல்லா டே மேட்ச் ஞாபகம் இருக்குது. அதாவது இன்டெண்டட் பூஸ்ட் ஆகி பிளே ஆஃப்ஸுக்கு வருவாங்க, சிஎஸ்கேலாம் பீட் பண்ணி அந்த வருஷம். பட் இந்த பவுலிங் இது 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 செய்யுது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வரும்போது என்ன தெரியுமா இருக்கும், பவுலிங்கும் அதான் சொல்லலைங்க, இந்த பவுலிங் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் செம்ம பேட்டிலாக இருக்க போகுது. அடிச்செல்லாம் ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ. இவங்க சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இதில் இவர் ஒரு பக்கம் அப்படின்னா குருல் பாண்டியா மிடில் ஓவரில் வந்து பவுன்ஸ் போடுவார், டார்ச்சர் பண்ணுவார்னா அவர் வேலையை ஒரு ஆஸ்ட்ரல் பண்ணிட்டு போயிடுவாரா. ராசித் இஸ்லாம்தார் வந்து இன்றைக்கி மில்லரோட விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு. அதான் கான்ட்ரிபியூஷன் பாருங்கள், எவ்வளோ கலெக்டிவாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். சுயேஷ் சர்மா வந்து டாட் பாலுக்கெலாம் வருத்தப்படுறாரு, ஐயோ அப்படின்றாரு. ஐயோ டாட் பாலுக்கெல்லாம் ஐயா வருத்தப்படுங்கிற மாதிரி போட்ட 24 பாலில் 20 டாட் பால், ஒரு மெய்டுன்னு 7 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரியான பவுலிங் அட்டாக் எப்படிங்க கிடைக்கும்? மொத்தம் 60 டாட் பாலுங்க 98 பாலில். ஒருத்தவங்களும் புவனேஸ்வர் குமார் வந்து 18 பால் போடுறாரு, 15 டாட் பால். அப்புறம் ஹேஷ்லுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 பால் போட்டார் நினைக்கிறேன், 21 பால் போடுறாரு, அதில் 15 பால் டாட் பால். இங்கே சுயேஷ் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 பால் போட்டார், 20 டாட் பால். கம்ப்ளீட் டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ், சைலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்டு முழுக்க ஆர்சிபிங்கிற கர்ஜனை மட்டுமே இருந்துச்சு. ஹேஷ்லுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் சோஃபார் இந்த ஐபிஎல்லில் 7ங்கிற எக்கனாமி ரேட்டோட போடுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் 16னா, இந்த பக்கம் சற்றும் அதாவது ஜோஷ் ஹேஷ்லுட் 14, புவனேஸ்வர் குமார் 13. இதில் ஆவரேஜ் 19, ஹேஷ்லுட், புவனேஸ்வர் குமார் 16. இவங்க நியூ பால் பவுலர்ஸ்களில் வந்து ஆவரேஜ் ஒரு 16, 19, 7ங்கிற எக்கனாமி ரேட்டோட போகிறாங்க. அப்படிங்கும்போது பவர் பிளேயில் ஒரு டீம் 116லாம் அடிக்கிறாங்க, 110, 120லாம் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த அடிக்க முடியாத அளவுக்கு பவர் பிளே ஒரு 2, 3, 4 ஓவர் இவங்க போடுறாங்க. அதில் விக்கெட் வேறு எடுத்து கொடுக்குறாங்க. மொத்தமாக மேட்ச் அங்கே ஆஃப் பண்ணுறாங்க ஆர்சிபி. அவ்வளோதாங்க, என்னங்க சொல்கிறது. ஹேஷ்லுட்டும் புவனேஸ்வர் குமார் இவங்க அந்த பவுலிங் பற்றி பேசும்போது அவங்க இந்த ரோபோட் பார்த்துருக்கீங்களா? இந்த நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோன்னா வந்து அது பாட்டுக்கு வந்து போட்டுட்டு போகல. அந்த இடத்துல ரஜத் படிட்டாருக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை. பொதுவாக இந்த பவர் பிளேயில் போடுறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து சீனியர்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிறது, அதுலேயும் அக்யூரேட்டாக போடக்கூடிய 2 பேர் கிடைக்கிறதுங்கிறது
ஆர்சிபிக்கும் ரஜத் பட்டிதாருக்கும் கிடைச்ச பெரிய ஒரு கொடுப்பனை. அவர் அந்த இடத்த பற்றி யோசிக்கவே தேவையில்ல. அடி விழுந்தாலும் எப்படி ரெக்கவரி ஆகி வரணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பேர் ஒரு மாதிரி செம்மையான பேருங்க. சீரியஸ்லி செம்மையான பேர். சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க போன வருஷமும் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இந்த வருஷமும் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. விக்ரஸாக இருக்காங்க. அவ்வளோ டாட் பால்ஸ் போடுறாங்க. சான்சஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அது 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலை விரிக்கிறாங்க. அந்த வலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஆப்பனன்ஸ் விழுறாங்க. அதாவது பிசிறு தட்ட மாட்டேதுங்க. தேவையில்லாத லூஸ்னஸ் போட மாட்டுறாங்க. அதாவது எரர்ஸ் ஆஃப் நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இவங்களோட பவுலிங்கில். அதனால தான் ஆர்சிபி பவர் பிளேயில் ஜெயிக்கிறாங்க. பவர் பிளேயில் ஜெயிச்சு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இது வரைக்கும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்களை ஆடுறவங்களுக்கு பெருசாக பதிலே இல்லையே. இப்போ இவங்களை மடார் மங்குன்னு அடித்தாங்கன்னு யார் இருக்கா சொல்லுங்கள்? யாராவது இப்படி அடித்தாங்கடா, சதைச்சிட்டாங்கடா, இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல் முழுக்க பவுலிங் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பெத்தல் அடித்த 6 நல்லா இருந்துச்சு. 104 மீட்டர் 6 நல்லா இருந்துச்சு. நட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சார். நட்டு ஒரு 2 அடி சப்புன்னு அடித்தார். கோலி அது நல்லா இருந்துச்சு. அவரோட ஹோம் கிரவுண்டில் இன்றைக்கி அடித்து ஜெயிச்சிருக்கிறாரு. கோலி அடித்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. எப்போ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஹேசல்வுட்டுக்கு தான், வேறு யாருக்கு கொடுப்பா? அவருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு பேட்டிங்கில் ஓப்பனிங் பேர் ஒரு பக்கம் பிராப் சிம்ரன், அதுக்கப்புறம் பிரியன் ஷாரியானா. இங்கே பவுலிங்கில் இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டு பவுலிங் பேர் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள்? எஸ்ஆர்ஹெச் கிட்டேயா? பஞ்சாப் கிங்ஸ் கிட்டேயா? மும்பை இந்தியன்ஸ் கிட்டேயா? ஆர்சிபியே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆர்சிபி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க, ஓகேங்க. வீடியோ நிறைவடைகிறதுங்க. பார்க்கலாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆர்சிபி 2வது இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் டாப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கீழே 7 இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹேட்ரிக் தோல்வி ரிசர்ச்சிருக்கிறாங்க. ஜிடி சிஎஸ்கே கிட்ட தோக்குறது, எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸ் இப்போ ஆர்சிபிட்ட தோக்குறதுன்னு சொல்லிட்டு 5 தோல்வி. பாதி ஐபிஎல் முடிச்சிருக்கிறாங்க. 264 அடித்து தோக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி 77 ரனில் ஆல் அவுட் ஆகிறாங்க. 75 ரனில் ஆல் அவுட் ஆகிறாங்க. மோசமான நிலமை தான். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போ இங்கீடி இல்லாததெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு மேட்ச் அவங்க தோக்குறாங்கன்னா, இப்போ அடுத்து இங்கீடிலாம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்க் இல்லை, இப்போ இங்கீடி இல்லை. இது போக மேலே வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷங்காவை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பிருத்திவி ஷாவை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அபிஷேக் புரோலாம் மேலே எடுத்துகிட்டு வருவாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் அபிஷேக் புரோல் இம்பாக்ட் சபாக வந்தார். பஞ்சாப் கிங்ஸ் கிட்டலாம் இப்போ இவங்க உதவாங்கும் போது அப்படியே பவுலிங் பார்க்கும்போது ரத்த கண்ணீராக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், 77க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. பேட்டிங் ஒரு நாள் பவுலிங் எக்ஸ்போஸ் ஆகுது, இன்னொரு நாள் பேட்டிங் எக்ஸ்போஸ் ஆகுது. கேஎல் ராகுல் ஒரு நாள் 150 அடிக்கிறாரு, இன்னொரு நாள் சொற்ப ரனில் போகிறாரு. நிதிஷ் ராணா ஒரு நாள் செம்மையாக அடிக்கிறார், இன்னொரு நாள் சொற்ப ரனில் போகிறாரு. அவங்களுக்கு அது ஓப்பனிங் பாருங்கள் அமையவே இல்லை சீசன் முழுக்க. நிதிஷ் ராணாவும் லேட்டாக தான் வந்தார். கீழே ஸ்டப்ஸு, மில்லரு, அக்சர் பட்டேல் பெரிய பேர், நம்ம கப் அடிப்பாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், ஜிடி கிட்ட அன்றைக்கி ஒரு ரனில் தோக்கும் போது அதுக்கப்புறம் சிஎஸ்கே கிட்ட வந்து சேசிங்கில் மட்டமாக தோத்தாங்க. அது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டாங்க. திரும்பி எஸ்ஆர்ஹெச் எக்ஸ்போஸ் ஆனாங்க. பஞ்சாப் கிங்ஸில் உதவாங்கினாங்க. ஆர்சிபி கிட்ட வகையாக தோத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். மோசங்க. இந்த ஐபிஎல்ல இவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க இதுக்கப்புறம். ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம் கண்ணு முழிச்சு வர மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆர்டர்லாம் எங்கேயாவது இருக்கான்னு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போங்க. வீடியோ நிறைவடைகிறது. அவரோட ஈசால நண்பா நண்பீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஆர்சிபியோட பவுலிங், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் இவங்களை பற்றி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பழி வாங்கிட்டாங்க. ஆனால் செம்மையான பழி வாங்கினாங்க. ஹோம் கிரவுண்டில் வந்து தோக்கடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தேன் கேஎல் ராகுலுக்குலாம் பதிலே இல்லை. நிதிஷ் ராணாலாம் எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.